மெயில் போட்டுறோன்னு சொல்லி திருப்பி விட்ருங்க. இது ஒரு வகை. மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே வந்து ஒரு வீட்டுக்கு உள்ளே வர மாதிரி யாரும் வச்சுக்காதீங்க. யாரும் வாங்க வாங்கலாம் கூப்பிடாதீங்க. இது வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் தான், இல்லைன்னு சொல்லலை. விரோதியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வேண்டியது தான். கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் அப்படி கூப்பிட்றாதீங்க. யாராவது வந்தால் கூட கொஞ்சம் தெருவோரமாக நிறுத்தி பேசுங்க. எப்பவுமே அப்படியே தெருவோரமாக நிறுத்தி பேசும்போது தான் ஒன்று சொல்லிவிடுங்க. என்னன்னாக்கா, தம்பி தெருவோரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், இங்கெல்லாம் கேமரா கண்காணிப்பில் இருக்குது, ரெக்கார்டிங்கோட சேர்த்து இருக்குது. நீ ஏதாவது பிரச்சனை பண்ணினா நாளைக்கு நீ தான் வந்து இது பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். எது வந்தாலும் பார்த்து பேசு தம்பி. இங்கே வந்து ஆக்ஷன் பண்ணுறது, கத்துறது, அதே போல் 2 பேரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அன்னத்தர ஆளுங்களாம் இங்கே வர்றது வந்து தவிர்க்கப்பட்ட ஏரியா அப்படின்றத ஒரு சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்படி சொல்லும் போதே வந்து உங்களோட கெப்பாசிட்டி அவன் புரிஞ்சுப்பான். விவரம் தெரிஞ்ச ஆள்ப்பா, பைப் இல்லை, நம்மளை எடுத்து நின்று வெல்டாக பேசுகிறாரு. யார் ஒருத்தங்களை வந்து வீக்காக வந்து கலெக்ஷன் வச்சு நினைக்கிறானா அவங்ககிட்ட தான் அதிகாரம் தூள் பிறக்கும். நாம் கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா, லேடிஸுங்க நீங்கள் தைரியமாக இருங்க. நிறைய பேர் லேடிஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னன்னாக்கா, வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் நமக்கு சொல்கிறாங்க, சார் நான் வெளியே போகிறதில்ல சார், எந்த நேரத்தில். அதாவது நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பேசி பாருங்கள். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். சட்டம் இதுதான்றதை நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இவ்வளோ தான். இதுக்கு மேலே போனோம்னா நம்ம சிவில் நீதிமன்றம் தான் போகணும். எல்லா பேங்க்காரனும் சிவில் நீதிமன்றம் போக மாட்டான். அப்படின்ற பட்சத்தில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் முக்கியமான விஷயங்களை சொல்லலை. இது வந்து அடிப்படை விஷயம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவரி ஏஜென்ட்கிட்ட எப்படி பேசணும், கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டுக்கு வந்தான்னா அவனை எங்கே நிறுத்தி பேசணும், அவனை எங்கே வைக்கணும் அப்படின்றத பார்த்துங்க. நான் அவன் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை. அதே போல் வந்து அவங்க பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வந்து தொழில் கூட இறந்துடுறாங்க. தொழில் போகுது, சில வேலை வாய்ப்புகளை இழக்கிறாங்க. சில பேர் வந்து பயப்படுறாங்க, பேர் ஸ்கிப் ஆகி போயிடுறாங்க. அது மாதிரி நிறைய இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து தான் வந்து கடனை கட்ட முடியுன்ற போது திட்டனிங் பண்ணி பயமுறுத்தி வாங்குற அவங்கள தான் வந்து நம்ம வந்து குறை சொல்கிற மொழியை, மற்றபடிக்கு ஒரு நேர்மையாக நடக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம மாதிரி சொல்ல போகிறது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கண்காணிப்பு கேமராலாம் இருக்குதுன்னு சொல்கிறேங்க. 4வது விஷயம்